வளாகம் தொடர்கிறது. வளாகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, நான் எவ்வளோ முதலீடு செய்யலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது 3000 கூட முதலீடு செய்யலாம்னு சொன்னீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு 250 ரூபாய் முதலீடு செஞ்சு அதில் கூட லாபம் பார்த்ததாக சொன்னீங்க. அதற்கான சான்றுகள் இருக்குங்களா? நாங்கள் அந்த கான்ட்ராக்ட் நோட்ஸ் அதாவது ஒரே நாள் ப்ராஃபிட் பண்ணுறது அடுத்த நாள் லாஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கண்டினியூஸ் ப்ராஃபிட் நான் பண்ணியிருக்கேங்க. அது வெறும் 3000 ரூபாய் முதலீடு செய்து ஒரு 10 நாளில் அதை 2 மடங்கு ஆக்கியிருக்கோம். அதுவும் இருக்கிறதுலே டஃபஸ்ட் மார்க்கெட் ஆப்ஷன் மார்க்கெட் தான். கேஷ் மார்க்கெட் இருக்குது, ஃபியூச்சர் மார்க்கெட் இருக்குது, ஆப்ஷன் மார்க்கெட் இருக்குது. இந்த 3 மார்க்கெட்லேயே டஃபஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மார்க்கெட் தான். செகண்ட் என்ட்ரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு பை ஒரு செல், பை செல் இவ்வளோ தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் அதை இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ரெகுலர் டெய்லி ட்ரேட், ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் கண்டினியூஸ் 10 டேஸ் ஆப்ஷன் மார்க்கெட் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி இப்போ வாங்கியிருக்கோம். ஒரே ஒரு லாட்டு தான் வாங்கியிருக்கேன். லாட் வாங்கினதில் இது ஒன்று ப்ராஃபிட் ரிப்போர்ட். அது கொஞ்சம் பெருசாக காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் வரும். ஓகே, இப்போ 2575 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 2775க்கு நம்ம செல் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் 7.76. பொதுவாக ஒரு வர்த்தகம் நடக்கும்போது எந்த ஒரு வியாபாரியும் அவருடைய வர்த்தகத்தில் எத்தனை பர்சன்டேஜ் இயருக்கு ப்ராஃபிட் பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30% to 40% இவ்வளோ தான் விற்கிறாங்க. பட் பங்கு வர்த்தகத்தில் நம்மளால் இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும். இப்போ 2575ல் வாங்கி 2775 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணதில் 7.76% நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்குங்க. அதற்கான கான்ட்ராக்ட் நோட்ஸ். இந்த கான்ட்ராக்ட் நோட்ஸ் எப்போ அந்த புரோக்கர், அந்த ட்ரேடிங் மெம்பரே நமக்கு எவ்ரிடே பிஸ்னஸ் முடிஞ்சால் இந்த கான்ட்ராக்ட் நோட்ஸை அனுப்புவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பை தான் இருக்குது, ஒரே ஒரு செல்லு தான் இருக்குது. இதில் ரேட் எல்லாம் இதில் போட்டிருக்கு. நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ரைட்டுங்களா? இது ஒன்று. அடுத்த நாள் 14ஆம் தேதி ட்ரேடிங் நடந்திருக்கு. அதுக்கான ப்ராஃபிட் ரிப்போர்ட்டு 3125 ரூபாய்க்கு வாங்கி 3805 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணியிருக்கோம். லாபம் பார்த்தீங்கன்னா 680 ரூபா, 21.76% ப்ராஃபிட் அடுத்த நாள். ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்த நாள் 15ஆம் தேதி அடுத்த நாள் ட்ரேடிங், அதையும் சொல்கிறேன். பதினஞ்சாம் தேதி 2962 ரூபாய்க்கு வாங்கி 3237 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணியிருக்கோம். 275 ரூபாய் லாபம். அதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.28% ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இது தேர்ட் டே கன்சியூம். இதே மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸாக நம்ம ப்ராஃபிட் ஒரு நாள் கூட இது அந்த லைவ் மார்க்கெட் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் காமிச்சிருக்கோம். அவங்களே பார்த்துட்டு ரொம்ப சார் இது ஒரு பெரிய சாதனை சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. யாருமே கான்ட்ராக்ட் நோட்ஸ் காட்ட மாட்டாங்க. இந்த கான்ட்ராக்ட் நோட்ஸ் ரொம்ப அதாவது என்னோட மெயில் அட்ரஸ்லேருந்து ஓப்பன், இது எடுத்து எடிட் பண்ணது கிடையாது. என்னோட மெயில் அட்ரஸ்க்கு தான் அவங்க அனுப்புவாங்க. அந்த மெயில் அட்ரஸ்லேருந்து தான் நான் ஓப்பன் பண்ணேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு தான் டைம் ஆகும். எல்லாமே இருக்கான நான் அந்த ஒரு ஃப்ரீ கிளாஸ் வரும்போது கூட நான் எல்லாத்தையும் என்னால் காட்ட முடியும். கண்டினியூஸ் ப்ராஃபிட், ஒரு நாள் கூட லாஸ் இல்லாமல் கண்டினியூஸ் ப்ராஃபிட் என்னால் காட்ட முடியும். அதே மாதிரி 250 ரூபா வச்சு ஒரு சின்ன இந்த கடந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப லாங் பேக் காட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் கூட கடந்த திங்கள் முதல் வெள்ளி வரை நாம் ஒரு ப்ராஃபிட் ஜஸ்ட் 250 ருபீஸ். அதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 50% தாண்டும். பண்ண முடியுமான்றது பெரிய கேள்வி கூட. ஆனால் நான் செய்திருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பண்ணது தான் கீழே லோயஸ்ட் பாயிண்ட்ல பையும் ஹையஸ்ட் பாயிண்ட்ல செல்லும் கரெக்டான என்ட்ரி பாயிண்ட் கொடுத்து வெளியே வந்திருக்கேன். அது இந்த கடந்த திங்கள் முதல் வெளியே வரை சரியாக செஞ்சுருக்கோம். அது கூட நான் காட்டுறேன். இப்போ 1, 2, 27, 28, 29, அப்புறம் 1, 2 5 டேஸ் கடந்த திங்கள் முதல் வெளியே வரை அது காட்டுறேன். 27ஆம் தேதி என்ன ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம் பார்க்கலாம். இப்போ நீங்க 250 ரூபாய்க்கு
இதை டிஸ்ப்ளே பண்ணுங்க பாருங்க. பங்குகள் வாங்கியிருக்கோம். ஜேபி அசோசியேட் வெறும் 30 பங்குகள் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். 250 ரூபா வச்சு அவ்வளோதான் வாங்க முடியும். ரைட்டுங்களா? இதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 123 ரூபாய். 250 ரூபாய்க்கு 123 ரூபான்றது 50% இல்லையா? 250 ரூபா முதலீடு, அதில் பாதி வந்து 125 ரூபா. ஸோ 50% ஆஃப் ப்ராஃபிட். ஒரு பை ஒரு சேல், அவ்வளோதான். அடுத்த நாள் அவன் காட்டுற பாருங்க. இது 28, அது 27. அது ஒரே புரோக்கர் தான், வெவ்வேறு புரோக்கர் வச்சு அது 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 மாதிரிலாம் கிடையாது. ஒரே புரோக்கர் கிட்ட நம்ம பண்ணியிருக்கோம். அரவிந்த் பை 40 ஷேர்ஸ் தான் பை பண்ணியிருக்கோம். எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 117 ரூபாய். அடுத்த நாள் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 40% அந்த மாதிரி ப்ராஃபிட். அதுக்கு அடுத்த நாள் இப்போ இந்த 250 ரூபாய் அந்த மாதிரி வச்சு நீங்க முதலீடு பண்றீங்க இல்லைங்களா? 60 ஷேர் தான் வாங்கியிருக்கோம், வித்திருக்கோம். இருந்தாலும் அதுல வந்து நம்ம பங்குகள் தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லையா? இப்போ முதன்மை பங்குகள்ல ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இது நல்ல கம்பெனி கேட்ட கம்பெனி அப்படிலாம் இல்லை. வால்யூம் இருந்தா நமக்கு வால்யூம் வந்து இருக்கணும். அது இருந்தா அந்த மூமெண்ட்ஸை பார்த்துட்டு நம்ம ட்ரேடிங்குள்ள நுழையலாம். இது நல்ல கம்பெனியாச்சு, இது ஏறும் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. அதே மாதிரி நியூஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் மாறுது. ஆனா அதன்படியே ரியாக்ட் பண்ணுதா அப்படின்றது தான் கேள்விக்குறி. இப்போ ஆர்பிஐ கிரெடிட் பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது அவங்க நெகட்டிவா அனௌன்ஸ் பண்ணா மார்க்கெட் நெகட்டிவாவே போகுதா அப்படின்றது தான் கேள்விக்குறி. எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்ல இல்லை, அதனால அது ரொம்ப கீழே போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ரீசன் என்ன எது வேண்டுமானாலும் சொல்லலாம். பட் எல்லாமே கேள்விக்குறி தான். அதை நம்ம தான் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி பண்ணணும். சரிங்க. தொடர்குமார் அன்பரின் அழைப்பு. மக்கள் வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம். எங்கேருந்து அழைக்கிறீங்க? மேடம் சென்னை எக்மூர்லேருந்து அழைக்கிறேன் மேடம். என் பேர் சிராஜ். உங்க கேள்வியை கேளுங்க மேடம். உங்க கேள்வியை கேளுங்க. மேடம் கேட்கல, சவுண்ட் கம்மியா இருக்கு. இல்ல உங்க கேள்வியை கேளுங்கன்னு சொன்னேன். மேடம் இப்போ அந்த 3 மாநில தேர்தல் வருது பாத்தீங்களா? தேர்தல் ரிசல்ட் வரப்போகுது. ரெண்டாவது அமெரிக்கா ஈரான் பிரச்சனை இருக்கு. இதனால இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்ல முடியுமா மேடம்? சரி. ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் ஏதாவது ஒரு சைடில் மூவ்மெண்ட் இருக்குங்க. காங்கிரஸ் இது வின்னிங் பொறுத்து அது ஏதாவது ஒரு சைடில் மூவ்மெண்ட் இருக்கும். நாளைக்கு நல்ல மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்காது. டவுனில் பார்த்தீங்கன்னா -60 போகலாம், அப்பில் பார்த்தீங்கன்னா +60. இதுக்குள்ளே தான் ஃபாஸ்ட்டாக அந்த 30 பாயிண்ட்ஸ் -30 கிராஸ் பண்ணாலும் அல்லது ஃபாஸ்ட் அப்பில் +30 கிராஸ் பண்ணாலும் மேலே போகும்போது செல்லும், கீழே வரும்போது பயம் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ண. நிஃப்டியை சொல்கிறேன் நான். சொல்கிறது அதிகமாகவே நிஃப்டியை பற்றி தாங்க அதிகமாக சொல்கிறேன். நிஃப்டியை தான் அதிகமாக ஸ்டடி பண்ணியிருக்கோம். தொடர்பு கொண்டு இருக்க மிக்க நன்றியா. நம்ம புரோக்கரேஜ் ஆமா, இப்போ அதான் இந்த தரகு தொகையை வந்து நீங்க முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தீங்க ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் வந்து மாறுபடும் அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்? காரணம் இல்லை, அவங்க செபில என்ன அனௌன்ஸ் பண்ணா 2.5% மிகாமல் இருக்க வேண்டும் ஒரு சீலிங் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள எவ்வளோனா நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய காம்படிஷன்ல அந்தந்த புரோக்கர் ஒருத்தர் விஞ்சனும் சொல்லிட்டு அவங்க குறைச்சி இப்போ ரொம்ப லெவலில் குறைஞ்சி வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் தொடக்கத்தில் பண்ணும்போது 0.03 கேஷ் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்ஸை பை பண்ண போதும் செல் பண்ணும்போது பைக்கு 0.03, செல்லுக்கு ஃபார் எவ்ரி 100 rupees 0.03 பைசே 0.03. டோட்டலாக நான் 0.06 அது நம்ம கொடுத்தோம். அது அப்போ. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷனில் ரொம்ப குறைஞ்சி பைக்கு 0.01 1 பைசாவும் செல்லுக்கு 0.01 அந்த லெவலில் வந்துச்சு. ஆப்ஷன் மார்க்கெட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு பைக் 75 ரூபாய், செல்லுக்கு 75 ரூபாய் தரகு வாங்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு. பட் இப்போ இருக்கிறது 10 ரூபாய், பைக்கு 10 ரூபாய், செல்லுக்கு 10 ரூபாய், இவ்வளவுதான். அந்த லெவல்லையும் இறங்கி வந்துட்டு இருக்குங்க. அதனால புரோக்கரேஜ் தேர்வு நாம ஒரே புரோக்கர் கிட்ட போச்சு எவ்வளவு போச்சு அப்படின்னு நினைக்காம இனிமேலாவது சரியான முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு புரோக்கர்ஸ் இருக்கக்கூடிய காம்படிஷன் நீங்க பயன்படுத்தணும். 150 ரூபாய் எங்க இருக்கு, 20 ரூபாய் எங்க இருக்கு. ஸோ அதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதனால லோ புரோக்கரேஜ் இருக்கிற எல்லா மெம்பரும் அந்த நம்பர் இருந்தாலே போதும். பிஎஸ்சி மெம்பர், என்எஸ்சி மெம்பர் அது இருந்தாலே போதும். கரெக்டாக தான் பண்ணுவாங்க. ஏன்னா அக்கௌண்ட்ஸில் தப்பு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் கான்ட்ராக்ட் நோட்ஸ் உங்களுக்கு வரதுனால அக்கௌண்ட்ஸையும் கான்ட்ராக்ட் நோட்டையும் ஒன்றா வச்சு பார்க்கணும். அப்போ புரோக்கரேஜ் தேர்வு செய்யும் போது குறைந்த புரோக்கரேஜ் எங்கே இருக்கோ அதில் மாறிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அவ்வளோதான், எதையும் பார்க்கக்கூடாது. 0.01 இந்த பக்கம் 0.01. ஆப்ஷன் மார்க்கெட் 10 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், இவ்வளவுதான். சரிங்க. தொடர்குமார் நண்பரின் அழைப்பு. மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கங்க. வணக்கம். எங்க அழைக்கிறீங்க? நான் வேலூர்ல இருந்து பழனிசாமி பேசுறேன்.
உங்க கேள்வி கேளுங்க. சார், ஆப்ஷன்ல வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும்னு சொன்னீங்க சார். எல்லா நாளும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாகவும் போறது இல்லை, எல்லா நாளும் நெகட்டிவாகவும் போறது இல்லை. நம்ம ஏன் சார் எவ்ரிடே ஹெட்ஜிங் போட்டேன்னா 2 days ஆஃப்டர் கூட அந்த ஹெட்ஜிங் போட்டது நமக்கு ப்ராஃபிட் வரும், திருப்பி அப் சைடு போனாலும் அதை ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். மாறி மாறி நம்ம ஹெட்ஜிங் வச்சுட்டே இருக்கும்போது எவ்ரிடே கண்டினியூஸா ப்ராஃபிட் பண்ண முடியும்ல சார்? இது எந்த விதத்துல சாத்தியம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க சார். ஹெட்ஜிங் பத்தி நிறைய பேர் தவறான ஒரு இது வச்சுட்டு இருக்காங்க. ஹெட்ஜிங் எப்படி வந்ததுன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, கரன்சி மார்க்கெட்ல இருக்குங்களா, அதுல தாங்க ஹெட்ஜிங்ன்றது. அது கூட எப்படின்னா, இப்போ ஒரு ரியல் எக்ஸ்போர்ட்டர் இருக்காரு, நான் ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதை வந்து டாலர்ல தான் நம்ம வந்து குறிக்கணும். என்னதான் நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு இருந்தாலும் இந்த டாலர் இவ்வளோ $100 தான் நான் இந்த பொருளை உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க குறிக்கணும். அப்படி அவர் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்க வந்து எல்சி எடுக்கும்போது லெட்டர் ஆஃப் கிரெடிட் எடுப்பாங்க. அது எடுக்கும்போது 120 days 180 days இந்த மாதிரி டைம் வாங்குவாங்க. அந்த பிட்வீன் அந்த டைம்குள்ள டாலரோட வேல்யூ அதிகமாகலாம் அல்லது கம்மியாக. அப்போ அவருக்கு வந்து ஒரு ரிஸ்க் இருக்கு, நான் எக்ஸ்போர்ட் பண்றேன் பட் எனக்கு ரிஸ்க் இருக்கு. அப்போ அந்த ரிஸ்கை மினிமைஸ் பண்றதுக்காக நான் வந்து கரன்சி மார்க்கெட்ல போய் எனக்கு என்ன பண்ணா நஷ்டம் ஆகாம இருக்குமோ அந்த வேலையை நான் வந்து ஹெட்ஜிங் பண்ணுவேன். இவங்க தான் ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து நஷ்டம் அடையாம இருக்கிறதுக்காக அவங்க அந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க. பட் ஆப்ஷன் மார்க்கெட்டை நிறைய பேர் ஹெட்ஜிங்கா பாக்குறாங்க. அப்படி அந்த டைம் வேல்யூ மாற மாற ரெண்டுமே குறைஞ்சிரும். பை போட்டவரும் வின் பண்ண முடியாது, செல் போட்டவரும் வின் பண்ண முடியாது. அந்த மாதிரியும் இருக்கு. அதாவது உங்களுக்கு பாசிட்டிவாகவும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, நெகட்டிவாகவும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஹெட்ஜிங்ன்றது மார்க்கெட்ல அப்படி ஒன்றும் கிடையாது. கரன்சி மார்க்கெட்ல அது பண்ணலாம். தொடர்பு கொண்டதற்கு மிக்க நன்றியா. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஹெட்ஜிங்க்கும் ஆர்பிட்ரேஜ்க்கும் வந்து என்ன வித்தியாசம் இருக்கு? இந்த ஆர்பிட்ரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் மார்க்கெட்டில் போயிட்டு பை பண்ணிட்டோம், ஃபியூச்சர் மார்க்கெட்டில் போயிட்டு சேல் பண்ணி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு செயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செயிலோட பங்குகளை ஒரு ஃபியூச்சர் மார்க்கெட்டில் என்ன அளவில் இப்போ 250 ஷேர்ஸ் இருந்தால் ஒரு லாட் அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். இங்கே 250 ஷேர் இங்கே வந்து பை பண்ணணும், அங்கே 250 ஷேரை சேல் பண்ணணும். இவங்க வந்து கன்ஃபார்ம்டாக ப்ராஃபிட் எடுப்பாங்க. இந்த ஆர்பிட்ரேஜஸ் வந்து குறைந்த அளவில் கன்ஃபார்ம்டாக ப்ராஃபிட் எடுப்பாங்க. என்னன்னா, இப்போ 101 ரூபாய் இருக்கு கேஷ் மார்க்கெட்டில், அங்கே வந்து ப்ரீமியம்ல 102 ரூபாய் இருக்குன்னா இந்த ₹1 அளவு இருக்கு பாருங்க, இந்த ₹1 அளவை அவங்க வந்து ப்ராஃபிட்டாக எடுத்துருவாங்க. அதாவது மந்த் எண்டுக்குள்ளே எடுப்பாங்க. அது ஒரு டைம் வேல்யூவில் குறைஞ்சிட்டு வந்து ரெண்டு அமௌண்ட்டும் ஈக்குவலாக வரும். அந்த டைம் அவங்க முடிச்சுட்டு வெளில வந்துருவாங்க. ஸோ ஆர்பிட்ரேஜர் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஹெட்ஜிங் வந்து ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னா மார்க்கெட்டில் இருக்கிறது எதுக்கு இல்லை? இப்போ வந்து இந்த ஹெட்ஜிங்கை பங்கு சந்தையில் எப்படி வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லலாம். அது ஆப்ஷன் மார்க்கெட்டில் ஹெட்ஜிங் இருக்குங்க. அது கூட நமக்கு நஷ்டத்தை தருவதற்கான சான்சஸ் இருக்கு. ஒரு ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணலாம். அதை விட நான் என்ன பெஸ்ட் அட்வைஸ், குறைந்த முதலீடு செய்யுங்க. அதே உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். இப்போ எதுக்கு ஹெட்ஜிங் பண்ணோம்னா, நம்ம பணம் போகக்கூடாது அப்படின்றதுக்காக. அதை விட குறைந்த முதலீடு செய்து அதை ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணுங்க. ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு இறங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே. சரி, தொடர்பு ஒரு சிறிய இடைவேளை. நேர்களை நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறிய இடைவேளை. வளாகம் இடைவேளைக்கு பிறகு கொட்டி தீர்த்துவிடு தோழி. இன்று பிற்பகல் 3:30க்கு வழங்குபவர்கள் அரசன் சோ. இணைந்து வழங்குபவர்கள் ஆச்சி மசாலா மற்றும் பவர் சோ. நம்பிக்கையோடு பார்க்கும்போது வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இதுக்கு காரணம் கிரேட் வெஞ்சர்ஸ் தான். நாங்க கிரேட் வெஞ்சர்ஸ்ல தங்கம் வாங்கி சேமிக்கிறோம். நாளைக்கு இவ பெரியவானா பண பிரச்சனையும் பெருசா வளர்ந்துடக் கூடாதுல்ல. கிரேட் வெஞ்சர்ஸ், நல்ல முதலீடு, நம்பிக்கையான வாழ்க்கை. விஞ்ஞான வளர்ச்சி விவசாயிகளுக்கு கரம். இயற்கை உரங்கள் விவசாயத்திற்கு வரம். வீடுகளில் தோட்டம் அமைப்பதும் இப்போது மிக மிக சாத்தியம். விவசாயம், கால்நடைகள், மீன்கள் வளர்ப்பு பற்றிய ஆலோசனைகள், பயனுள்ள பல தகவல்கள். விவசாய தொழில் வளர்ச்சிக்கும் விவசாயிகளின் மலர்ச்சிக்கும் உறுதுணையாய் மலரும் பூமி. இன்று மாலை 6:30க்கு இணைந்து வழங்குபவர்கள் பவர் சோப் மற்றும் ஆச்சி மசாலா. வளாகம் தொடர்கிறது. வளாகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
இப்போ வந்து நீங்க பயிற்சி வகுப்பில் இருக்கிறதா சொன்னீங்க, அதாவது லெவல் 1, லெவல் 2 மற்றும் லெவல் 3. இந்த பயிற்சி வகுப்பில் எந்தெந்த தேதியில நடக்குது அப்படிங்கறத மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. சரி. லெவல் 1 வந்து 10ஆம் தேதி இந்த மாசத்துல நடக்குது. அது வந்து ஃப்ரீ தாங்க. அதுல என்ன சொல்றோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதுல உங்களுக்கு ஏற்கனவே சந்தேகங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதான் டவுட் கிளியரிங்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அது வந்து ஃப்ரீ கிளாஸ். தென் லெவல் 2. லெவல் 2ல என்னெல்லாம் கவர் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சிஸ்டம்னா என்ன, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, ஈக்விட்டி மார்க்கெட்னா என்ன, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன, சார்ட் அனாலிசிஸ்னா என்ன, அப்புறம் டெரிவேட்டிவ்ஸ்குள்ளே வந்து என்னெல்லாம் இருக்குது, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அது இருக்குது, மேக்ரோ எக்கானமி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா என்ன, தென் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஸ்டாப் லாஸ் எப்படி பயன்படுத்துது. இது என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி, இந்த மாதத்தில் 11ஆம் தேதி நடக்குது. டைமிங் வந்து 2 to 8 PM. அதே மாதிரி லெவல் 3 அது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டே ட்ரேடிங் தான். அது என்னைக்குன்னா 12ஆம் தேதி நடக்குது. டைமிங் வந்து 10 to 5 PM. லைவ் கிளாஸ் தாங்க. மண்டே திங்கட்கிழமை நடக்குது. அதில் வந்து டெக்னிக்ஸ் ஒரு 3 டெக்னிக்ஸ் சொல்லி தருவோம். அது இல்லாமல் இந்த மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும். என்னுடைய இந்த வகுப்புகள் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது நான் என்னால் கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நஷ்டம் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். ஆஃப்டர் அட்டெண்டிங் திஸ் கிளாஸ் நீங்கள் வந்து நஷ்டப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிரும். நான் என்னோட அப்ரோச் வந்து அப்படியே தலைகீழாக இருக்கும். பார்த்தோம் சார் நீங்கள் சொல்கிறது இது வரைக்கும் அப்படி நான் பார்க்கல, இது அப்சைட் டவுனாக சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு தான் என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி நான் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் இடம் சொல்லிடுறேன். இடம் வந்து இக்ஸா, ICSA இக்ஸா, 107 பாந்தியன் ரோடு, எக்மோர், சென்னை. அந்த கன்னிமரா லைப்ரரி பொது நூலகத்துக்கு எதிரிலேயே இருக்குங்க. இப்போ வந்து நீங்க இந்த வரைபடங்கள் மூலியமா வந்து நீங்க சொல்லித்தரதா சொன்னீங்க, அதாவது சார்ட் மூலியமா சொல்லித்தரதா சொன்னீங்க லெவல் 2 பயிற்சி வகுப்புல. அதுல வந்து சார்ட்ல வந்து எத்தனை வகைகள் இருக்கு, இப்போ தினசரி வணிகத்துக்கு எது வந்து அதிகமா பயன்படும் அப்படின்னு? சார்ட் பார்த்தீங்கன்னா 3 வகை இருக்குங்க. லைன் சார்ட், பார் சார்ட், கேண்டில் ஸ்டிக் சார்ட் இருக்கு. இது தினசரி பங்கு வர்த்தகம் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே நமக்கு கேண்டில் ஸ்டிக் வந்து ஒரு விஷுவல் அப்பீல் வந்து நல்லா இருக்கும். பார்த்தா எளிதில் புரிஞ்சுக்கலாம். அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். மற்ற சார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது கேண்டில் ஸ்டிக் சார்ட் வந்து எளிதில் உங்களுக்கு புரியும். அதுதான் நம்ம வந்து பயன்படுத்துறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய பயிற்சி வகுப்பு வந்து எதை சார்ந்து இருக்குன்னு சொல்லுங்க. முழுக்க உளவியல் ரீதியான ஒரு பயிற்சி வகுப்பு தாங்க. அது எப்படி, அது என்ன உளவியல் ரீதியானா நீங்க எப்படி சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்க. நேற்றுக்கு என்ன நடந்தது, இப்போ என்னைக்கோ ஒரு பெரிய அடிபட்டிருக்கும், அது கூட நமக்கு பெருசா தெரியாது. ஆனா இன்னைக்கு அடிபட்டு எனக்கு ஒரு சின்ன புண்ணு தான் அது எனக்கு ரொம்ப பெருசா உறுத்திக்கிட்டு இருக்கும். அதே ஒரு சைக்காலஜிக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ லேட்டஸ்ட் என்ன, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த குறுஞ்செய்திகள் மூலியமாக இந்த அளவுகள்லாம் நிறைய பேர் வந்து கொடுப்பாங்க, டிப்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது வந்து பயன்படுத்துறது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? அது வந்து எந்த அளவுக்கு வெற்றி விகிதத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? டிப்ஸ் அவங்க சரியா தான் கொடுக்குறாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் இருக்கிறாங்க, டிப்ஸும் சரியா தான். ஆனா அந்த டிப்ஸ் வந்து சேர நேரத்துக்கும் அதை நம்ம ஓபன் பண்ணி பார்த்துட்டு நம்ம மார்க்கெட்டுக்குள்ள நுழைய பயன்படுத்துறதுக்கும் ஆமா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நிறைய இருக்குங்க. அது பயன்படுத்த முடியாது. அந்த நேரத்துல அது ₹1 ஏறி இருந்தா கூட இவங்க சொன்னதுல இருந்து மாறி போயிடுச்சு, நம்ம பயன்படுத்தலாமா என்ற டவுட் வரும். அந்த டவுட் வரதுக்குள்ளே அடுத்த லெவலுக்கு அது போயிடும். ஸோ டிப்ஸ் பயன்படுத்த ப்ராக்டிக்கலா வந்து இம்பாசிபிளா இருக்கு நிறைய பேருக்கு. அதனால லாஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து பயன்படுத்துறத நிறுத்திக்கலாம். அதோட நாம ஒரு எக்ஸ்பர்ட்டா ஆகணும்னு நினைக்கிறேன் மார்க்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நிறைய தகவல்கள் இருக்கு, நிறைய நிறுவனங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ புதிதாக பங்கு சந்தைக்கு வராங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி இந்த நிறுவனங்களை தேர்ந்தெடுக்கிறது, அதெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய முதல் கட்ட பயிற்சி வகுப்புகளே வந்து சொல்லி தரீங்களா? அதெல்லாம் நம்ம சொல்லிடுறோம். அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளியர் பண்ணி தருவோம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. முதலீடு நாம யாருன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய குணங்கள் என்ன, நமக்கான சக்தி என்ன, இதெல்லாம் நம்மளை பத்தி முதல்ல தெரியும். எல்லா பிசினஸ்க்கும் சில குணங்கள் தேவை. அந்த மாதிரி பங்கு வர்த்தகத்துக்கும் சில குணங்கள் தேவை. அந்த குணங்கள் இருந்தாதான் நீங்க வந்து வெற்றி பெற முடியும். இப்போ நீங்க வந்து இப்போ உளவியல் ரீதியாக தான் நீங்க வந்து சந்தையை பார்க்கறதா சொல்றீங்க. நீங்க வந்து இப்போ 4 ஆண்டு காலமா பங்கு சந்தையில இருக்கிறதாவும் சொல்றீங்க. ஆரம்ப கட்டத்துல நீங்களும் வந்து நிறைய இழப்புகள் வந்து சந்திச்சிருக்கீங்க. அந்த நீங்க வந்து சந்திச்சிருக்கக்கூடிய அந்த இழப்பு அப்படிங்கிறது எதன் காரணமா அப்படிங்கறதையும் நீங்க வந்து ஆய்வு செஞ்சிருக்கிறதா சொன்னீங்க. அதனாலதான் உங்களுடைய அந்த பயிற்சி வகுப்பாகட்டும் எல்லாமே வந்து முற்றிலும் மாறுபட்ட கோணத்துல வந்து இருக்கிறதா சொல்றீங்க. அதுல வந்து நீங்க அதிகப்படியா என்ன மாதிரி தவறுகள் செஞ்சீங்க? தவறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ் மெத்தடை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டாப் லாஸை போட தெரியாமல் போட்டது ஒன்று. அப்புறம் என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படி கண்டுபிடிக்க தெரியாதது ஒன்று. பொறுமை இல்லாமல் எமோஷன்
அந்த எமோஷனை பயன்படுத்தி ஏறதை பார்த்தா பை, இறங்கத்தை பார்த்தா செல், இந்த மாதிரி எமோஷன். ஸோ இதெல்லாம் தவறுகள் நான் பார்த்ததுல. அதே மாதிரி இப்போ நீங்க இந்த 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்புகள் வந்து நடத்துறேன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிலாம் வந்து சொன்னீங்க. அது வந்து அதுல நீங்க என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு நிறைய இருக்கு. ஃபினான்ஷியல் இப்போ கேஷ் டெபாசிட், பேங்க்ல போய் ஒரு டெபாசிட் பண்றோம், ஃபிக்ஸட் டெபாசிட், இதெல்லாமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். நம்மளுடைய முதலீடு அப்போ ஈக்விட்டிஸ் என்பது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ அந்த ஈக்விட்டிஸ் பத்தி தான் அதிகமா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம சொல்லித்தரோம். எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படிலாம் இவங்க பங்கு வர்த்தகம் செய்யறாங்க, எப்படிலாம் உள்ளார வராங்க, ஐபிஓ மூலியமா எப்படி நிறுவனங்கள் என்ன மாதிரியான, ஒவ்வொருத்துக்கும் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி தானே வருது. அப்போ அந்த பிரைஸ் ஃபிக்ஸிங்கா எப்படி பண்றாங்க. அலாட்மெண்ட் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை டிரைவ் பண்றது இந்த அலாட்மெண்ட் தான். ஸோ இந்த அலாட்மெண்ட்லாம் எப்படி நிகழுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க லெவல் 2ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய பல கட்ட பயிற்சிகள் வந்து இருந்தாலும் இந்த பணத்தை வந்து மேலாண்மை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணம்ங்கிறது அதுதான் வந்து கடைசியா இருக்க கூட இருக்கலாம். அதாவது 50,000 தான் உங்ககிட்ட இருக்கிறதா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இல்லாம கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட பணத்தை வந்து எப்படி கையாள்வது அப்படிங்கறதும் நீங்க சொல்லி தரீங்களா? இப்போ மணி மேனேஜ்மெண்ட்னு சொல்றாங்களா, அது கூட சொல்லி தரீங்க? அதுதாங்க, பங்கு வர்த்தகத்துக்குள்ள வந்தாலே நீங்க குறைந்த அளவு முதலீடு செய்யுங்க ஃபர்ஸ்ட். அதுல நீங்க வந்து எக்ஸ்பர்ட், உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வராத வரைக்கும் நீங்க பெரிய அளவுல முதலீடு செய்யாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா செய்யலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பார்த்து ஏற்கனவே செக்டார் வைஸா பார்த்து பண்ணணும். இந்த மணி மேனேஜ்மெண்ட் பிரிச்சு தான் பண்ணணும். பிரிச்சு பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும், ப்ராஃபிட்டபிளா இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய சந்தை சூழ்நிலை என்ன மாதிரியான துறைகள்ல வந்து முதலீடு செய்யலாம்? வங்கிகள்ல முதலீடு செய்யலாம். வங்கித்துறையில? ஆமா, வங்கித்துறையில முதலீடு செய்யலாம். மெட்டல் இண்டஸ்ட்ரியில முதலீடு செய்யலாம். அது கூட இப்போ பண்ண வேண்டாம், பட்ஜெட் நமக்கு இருக்கு. இது 15th அன்னைக்கு பட்ஜெட் இருக்கு. ஸோ ஆப்ஷன் மார்க்கெட்ல இருக்கிறவங்க வந்து கால் புட் ரெண்டுத்தையும் சேர்த்து எட்ஜிங் பண்ணா நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ நாளைக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி அதான் டைம் டு டைம் மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறி போய்கிட்டு இருக்கோம். ஒரே மாதிரியான சிந்தனை, ஒரே மாதிரியான டெக்னிக்ஸ் இதெல்லாம் பயன்படுத்துவோம். அது மாற்றிக்கிட்டே இருக்கும். யாரையுமே இது கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இருக்காது. ஸோ நம்மளும் மாற்றிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இப்போ நாளைக்கு வந்து சந்தை ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஏறுவதற்கான வாய்ப்பு இல்லை, ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் பெரிய அளவுல மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு என்ன காரணம்? எதன் அடிப்படையில்? எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குல்ல. சோ மக்கள் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்ல இருப்பாங்க. அந்த ப்ரெடிக்ஷனை அவங்க வந்து பயன்படுத்திப்பாங்க. இப்போ ஆர்பிஐ கிரெடிட் பாலிசி வருதுன்னா மக்கள் ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்களே, அந்த மனநிலையை அவர்கள் வந்து பயன்படுத்துவாங்க. ஏறுவது போன்ற ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட்டும் அல்லது இறங்குவது போன்ற ஒரு பெரிய அதுக்கு ஆப்போசிட்டாவும் பிஹேவ் பண்ணலாம், இல்ல அது கூடவே கூட சேர்ந்து டிராவல் ஆகலாம். அது ஒன்றும் அவர்கள் அதை பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த சந்தையில வந்து இப்போ புதிதாக வரவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி? அவர்கள் வந்து அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் நேரம் இருக்கிறதா என்ன பார்க்கணும். அவங்கள ஃபர்ஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்கணும். நாம யார், நாம ஒரு டே ட்ரேடரா அல்லது ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா அல்லது லாங் டேர்ம் இன்வெஸ்டரா என்பது அவர்களை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் குணங்களை பற்றி அவர்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும். அதனால இது ஏதோ பார்த்தா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பட் நேச்சுரல் அப்படி கிடையாது. ஸோ அதனால ரொம்பவும் கவனமாகத்தான் கையாள வேண்டும். அதுக்கு முதல்ல படிக்கணும், ஸ்டடி பண்ணணும், பயிற்சிகள்லாம் எடுத்துக்கணும். இங்கே செலவு பண்ணக்கூடிய அந்த பணம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவுங்க. நம்ம பயிற்சி வகுப்பில் செலவு பண்ணக்கூடிய பணம் ரொம்ப குறைவு. அதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவோம். ஓவர் ஃபோனில் நானே நேரடியாக அவர்கள்கிட்ட பேசலாம், இல்லை அவர்கள் என்கிட்ட பேசலாம். டவுட்ஸ் கிளியரிங் எப்போ எல்லா டைம்லையும் நம்ம சொல்லுவோம். சரி, துரைக்குமார் அன்பரையின் அழைப்பு. மக்கள் வணக்கம். வணக்கம், எங்க அழைக்கிறீங்க? கடலூர் மாவட்டத்திலிருந்து பேசுறோம். உங்க கேள்வி கேளுங்க. கடலூர் மாவட்டத்திலிருந்து நீங்க பேசுறது கேக்குது, உங்க கேள்வி கேளுங்க. ஷேர் மார்க்கெட்டுக்கும் ட்ரேடிங்க்கும் என்ன வித்தியாசம்? ஷேர் மார்க்கெட்டுக்கும் ட்ரேடிங்க்கும் என்ன வித்தியாசம்னா, இல்ல நீங்க கேக்குற கேள்வி வந்து என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. ஷேர் மார்க்கெட் பண்றாங்க, ஆமா, அது ட்ரேடிங்னு ஒன்னு சொல்றாங்க. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க தினசரி வணிகத்துக்கும் முதலீடு செய்யற ஷேர் மார்க்கெட்ல தான் தினசரி வணிகமும் இருக்கு, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குங்க. இது ரெண்டுமே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள தான் இருக்கு. நாம எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நமக்கு எது சரியாக இருக்கும் அப்படின்றத தேர்வு செய்து உள்ள போலாங்க. ட்ரேடிங் போறவங்களும் போலாம், அல்லது முதலீடு செய்து வெயிட் பண்ணி லாபம் பார்க்கறவங்களும். அதான் அந்த ட்ரேடிங்க்கும் இதுக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு அவர் வந்து கேட்கிறாரு. அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ட்ரேடிங்னா நம்மளுடைய நேரத்தை பொறுத்து நம்ம தினசரி ஒரு லாபம் பார்க்கணும். தினசரி எனக்கு ஒரு 100 ரூபாய், தினசரி 200 ரூபாய், தினசரி எனக்கு ஒரு 1000 ரூபாய் வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங், அதாவது ஃப்ரீயா. இப்போ நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகிட்ட பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் டே ட்ரேடிங்க்கு பிரியப்படுறாங்க, விருப்பப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டே ட்ரேடிங் சரியா இருக்கும்.
ரெகுலரா ஜாப் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு டே ட்ரேடிங் வந்து சரியா வராது. முதல்ல இது வந்து பிரைமரி இன்கமா இருக்கக்கூடாது, இது வந்து செகண்டரி இன்கமா தான் இருக்கணும். என்னோட அட்வைஸ் பிரைமரி இன்கம்ன்றது நமக்கு ரெகுலர் சோர்ஸ்ல வந்து ஒரு இன்கம் வரணும். அப்பதான் நமக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். தொடர்பு கொண்டதற்கு மிக்க நன்றியா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தையில வந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து இந்த சந்தை பத்தி தெரியாம வரவங்க தான் வந்து அதிகமா இருக்காங்க. இதுல வந்து நீங்க இந்த முதல் கட்ட வகுப்பு, இரண்டாம் கட்ட வகுப்பு அதெல்லாம் வந்து எடுக்கிறீங்க இல்லைங்களா? அதுல வந்து அவங்களுடைய நிலை வந்து எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏற்கனவே வந்து சந்தையை பத்தி ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சவங்க கூட வருவாங்க, இருந்தாலும் அவங்களுடைய அவங்க எப்படி வராங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட நட்பு வட்டாரங்கள்ல அவங்க சொல்லி கேள்விப்பட்டு தான் வராங்க. நமக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா இதை பாக்குறாங்க. அதே சமயத்துல கேட்கிற இடத்துல எல்லாம் நெகட்டிவான ரிசல்ட். இப்போ அந்த பக்கம் போகாதப்ப நிறைய லாஸ் இருக்கு அப்படிலாம், அப்படி ஒரு ராங் அட்வைஸ்லாம் இருக்கு. பட் இதுவும் ஒரு பிஸ்னஸாக பார்த்து பிஸ்னஸாக நினைச்சுக்க, அது ஒரு சின்சியாரிட்டி, ஒரு டிசிப்ளின், அதை பற்றி தெரிஞ்சு தான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நினைப்போடு உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லான விஷயம். ஆமாம், தெரிஞ்சுக்கணும், முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க சொன்னீங்க இந்த உங்களுடைய 3ஆம் கட்ட பயிற்சி வகுப்புகள்ல எந்த நேரத்துல வந்து சந்தைக்குள்ள வருது, அதே மாதிரி இப்போ இடையில வந்து வரவங்க, அதாவது 2 மணி கூட வந்து சந்தையில வந்து நுழையும் பொழுது என்ன மாதிரி அதுக்கு வந்து தொழில்நுட்பத்தை கையாளணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி தரது. தொழில்நுட்பம் அப்படி கிடையாதுங்க, அது வந்து மூமெண்ட்ஸ். என்னோட வகுப்பு முழுக்கவே ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ஒரு மீனிங் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். மேலே போற மாதிரியே போயிட்டு ஐயையும் ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும். ஸோ அது என்ன உளவியல் இப்போ நீங்க வந்து கண்டினியூஸா ஒரு லேப்டாப்பே ஒரு சிஸ்டமை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு உளவியல் ரீதியாக நீங்கள் ஏதோ ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுகிறீங்க. அது அவங்க எப்படி அதை தள்ளுறாங்க அப்படின்றது தான் என்னோட பயிற்சி. என்ன மாதிரியான நிலை உங்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதுதான் என்னோட பயிற்சி வகுப்புல மிக முக்கியமான விஷயம். அந்த சைக்காலஜிக்கு ஆப்போசிட்டா நீங்க பிஹேவ் பண்ணுங்க. இறங்குவது போலவே நல்ல கரெக்டா காட்டி விழத்தான் போகுது அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து நிற்கும். அந்த இடத்துல அதாவது ஏறுவதும் இறங்குவதும் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு பண்ணாதுங்க. அப்படி அவங்க சொல்றாங்கன்னா அவங்க ஆப்போசிட்டா பிஹேவ் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்க ஐயா, நம்ம நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை நேயர்களுடைய ஐயங்களை எல்லாம் சிறப்பான முறையில் விளக்கம் அளித்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நீங்களே ஐயா சொன்ன ஆலோசனைகள், தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை நாளை வளாகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. ராயல் ப்ரமோட்டர்ஸ். மேல்மருவத்தூரில் புதிய உதயம் சக்தி நகர்.
எங்கேயாச்சும் வெளில போனா சக்தி நகருக்கு போயிடலாம். உங்க மெடிக்கல் காலேஜ் வரும், உங்க பக்கத்துல தான் சக்தி நகர். என்ன யோசிக்கிறீங்க? இந்த ஆட்டு வழியா தான் போகணும். நான் போய் சொல்லுவேனா? போலாம் வாங்க, போலாம். போலாமா? சொன்னல மருதூர் கோயிலுக்கு அப்படியே பின்னாடி மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்துல திரும்பி பாருங்க, அதான் மெடிக்கல் காலேஜ். அதுக்கு பக்கத்துல தான் நம்ம சக்தி நகர். வாங்க சக்தி நகருக்கு போலாம். மேல்மருவத்தூரில் புதிய உதயம் சக்தி நகர். மேல்மருவத்தூர் சென்னையின் கேட்வே, பெருநகரமாகிக் கொண்டிருக்கும் சின்ன சிட்டி மேல்மருவத்தூர். பொதுவா தெய்வ திருத்தலங்கள் இருக்கிற இடத்துலயே சரஸ்வதியோட அனுகிரகம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. மேல்மருவத்தூர் அழகான தெய்வ திருத்தலம். இந்த இடத்துல இருக்கிற ராயல் ப்ரமோட்டர்ஸோட சக்தி நகர் அழகான இடங்க. இந்த இடத்துல நீங்க வீடு வாங்கி குடியேறினா ஸ்கூல்ஸ்ல இருந்து காலேஜஸ் வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. உங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு, நர்சிங் இன்ஸ்டிடியூட் இருக்கு. பசங்க எல்கேஜில ஆரம்பிச்சு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நீங்க வேற இடம் பார்க்கவே வேணாம். வேற என்ன வேணும்? இந்திய மாநிலங்களை இணைக்கும் உலகின் மிக நீளமான இருப்பு பாதை உங்களையும் அதனுடன் இணைக்கிறது. மேல்மருவத்தூர் ரயில் நிலையம். இப்ப நம்ம மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கோங்க. மேல்மருவத்தூரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்காத எக்ஸ்பிரஸ் ட்ரெயினே கிடையாது. இங்க இருந்து நிறைய ஊர்களுக்கு வண்டி போகுதுங்க. நம்ம சக்தி நகர் சைட்டு மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம சக்தி நகர் சைட்டுக்கு போயிடலாம். கருணை மழை பொழியும் மழைமலை மாதா ஆலயம் நம் மனைகளுக்கு அருகிலேயே அமைந்துள்ளது. இது மழை மாதா கோவில். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல இந்த அம்மாவை வந்து தரிசிக்கிறாங்க. சிறப்பு பூஜை ஆராதனைகள் எல்லாம் நடக்குது. இந்த மழை மாதா கோவில்ல இருந்து லெஃப்ட் எடுத்து 5 நிமிஷத்துல நம்ம சக்தி நகருக்கு போயிடலாம். மனிதனுக்கு இதயம் போல ஆலயங்கள் என்றால் மூளையை போல கல்வி நிறுவனங்கள். எல்கேஜி முதல் காலேஜ் வரை கல்வி பயில வெகு தூரம் செல்ல தேவையில்லை. மிக அருகிலேயே கல்வி உங்கள் குழந்தைகள் வசப்படும். அடிப்படை வசதி மனைகளுக்கு எவ்வளவு முக்கியமோ ஆரோக்கியம் மனிதனுக்கு அவ்வளவு முக்கியம். மனையில் இருந்து நடந்து செல்லும் தூரத்தில் ஆதிபராசக்தி மருத்துவமனை கல்லூரி. இப்ப இங்க நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இதுதான் மேல்மருவத்தூரோட மெடிக்கல் காலேஜ். ரொம்ப சீக்கிரத்துல இங்க 2000 பெட் வசதி உள்ள மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் வரப்போகுது. இந்த ஏரியால இருக்கிறதுல ரொம்ப பெரிய மெடிக்கல் காலேஜ் இதுதாங்க. இங்க இருந்து கூப்பிட தூரத்துல இதோ இங்க இருக்கிறது நம்ம சக்தி நகர். இதுதாங்க சக்தி நகர். பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு. சக்தி நகரை பத்தி நான் நிறைய உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இதோட ப்ரமோட்டர்ஸ் யாரு தெரிஞ்சுக்கணும்ல. சக்தி நகரோட ப்ரமோட்டர்ஸ் ராயல் ப்ரமோட்டர்ஸ். ராயல் ப்ரமோட்டர்ஸ்னா என்ன அர்த்தம்? குறைவான விலை, மனதுக்கு நிறைவான இடம். இதுக்கு முன்னாடி இவங்க அறிமுகப்படுத்தின மனைகளை இதுக்கெல்லாம் உதாரணம். 1 மாசத்துக்கு முன்னாடி தீபம் நகர்னு ஒன்னு அறிமுகப்படுத்தினாங்க. எல்லாரும் டிவில பாத்திருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வாங்கியும் இருப்பீங்க. அந்த விலையில யாராலையுமே கொடுக்க முடியாதுங்க. அதே மாதிரிதான் நம்ம சக்தி நகரம். விலையை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். வெளியில நின்று பேசிட்டு இருந்த அப்படி உள்ள வாங்க.
மேல்மருவத்தூரில் புதிய உதயம் சக்தி நகர். முன்னாடி சென்னை மட்டும்தான் சிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது தாம்பரத்தையும் சிட்டியோட சேர்த்தாங்க. இப்ப மேல்மருவத்தூர் சிட்டி ஆயிட்டு வருதுங்க கொஞ்சம் கொஞ்சமா. இந்த மழை மாதா கோவில்ல இருந்து லெஃப்ட் எடுத்து 5 நிமிஷத்துல நம்ம சக்தி நகருக்கு போயிடலாம். ரொம்ப சீக்கிரத்துல இங்க 2000 பெட் வசதி உள்ள மிகப்பெரிய ஹாஸ்பிடல் வரப்போகுது. அதான் மெடிக்கல் காலேஜ். அதுக்கு பக்கத்துல தான் சக்தி நகர். சக்தி நகருக்கு 1-2 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே பாலிடெக்னிக் இருக்கு, ஹையர் செகண்டரி ஸ்கூல், சென்ட் வாக்கம் ஆர்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. நம்ம ராயல் ப்ரமோட்டர்ஸோட இந்த சக்தி நகர்ல ஒரு நிலத்தை வாங்குங்க. கண்டிப்பா சொல்றேங்க, உங்க தலைமுறையே உங்க பேரை சொல்லும். கலர்ஃபுல்லா இருக்கு அந்த பிளே கிரவுண்ட்ல. ஹாப்பியா இருக்கும். இந்த சக்தி நகர்ல கிட்டத்தட்ட சுமார் 600 மனைகள் இருக்குங்க. ஒரு சதுர அடியோட விலை 99 ரூபா. அப்போ 1200 சதுர அடியோட விலை எவ்வளவு வருது? 1,18,000 சொச்சம். சென்னையின் கேட்வே, பெருநகரமாகிக் கொண்டிருக்கும் சின்ன சிட்டி மேல்மருவத்தூர். மேல்மருவத்தூர் சென்னையோட கேட்வேன்னு சொல்லுவாங்க. வேகமா வளர்ந்துட்டு இருக்கிற இந்த மேல்மருவத்தூர்ல வீடு கட்டி குடியேறணும்னா ஏதாவது ஒரு விதத்துல பாக்கியம் செஞ்சிருக்கணுங்க. சக்தி நகர் மனைகளுக்கு அருகிலேயே பேருந்து போக்குவரத்து வசதி. சக்தி நகர் மனைகளில் 32 அடி ரோடு, மழலைகள் விளையாட பரந்த விளையாட்டு மைதானம். சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் சுவையான தண்ணீர் மிக முக்கியம். எப்படி தோண்டினாலும் 10 அடி ஆழத்தில் நம் சக்தி நகரில் சுவையான குடிநீர். எப்போதும் நம் சக்தி நகரில் முறையான அதிக மின்னழுத்த மின்சாரம். 3,60,000 மதிப்புள்ள 30x40 1200 சதுர அடி மனையின் விலை 1,18,800 ரூபாய் மட்டுமே. இது ராயல் ப்ரமோட்டர்ஸின் சதுர அடி விலை அல்ல, சலுகை விலை. பராசக்தி கோயிலுக்கு பின்னாடி நர்சிங் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அதுக்கும் பின்னாடி நம்ம சக்தி நகர் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்றேன். நம்ம சக்தி நகருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா மழை மாதா கோவில் இருக்கு, பின்பக்கம் பாத்தீங்கன்னா அந்தோனியார் கோவில் இருக்கு. சக்தி நகருக்கு 1-2 கிலோமீட்டருக்குள்ளேயே பாலிடெக்னிக் இருக்கு, ஹையர் செகண்டரி ஸ்கூல், சென்ட் வாக்கம் ஆர்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. இவ்வளவு பள்ளிக்கூடங்களும் காலேஜஸும் இருக்கும் போது மேல்மருவத்தூர்லயே நீங்க மேல் படிப்பு வரைக்கும் படிக்கலாம். ஸ்கூல்ல இருந்து மேல் படிப்பு வரைக்கும் மேல்மருவத்தூர்லயே நீங்க படிக்கலாம். எல்கேஜி முதல் காலேஜ் வரை கல்வி பயில வெகு தூரம் செல்ல தேவையில்லை. மிக அருகிலேயே கல்வி உங்கள் குழந்தைகள் வசப்படும். பொதுவா கிராமங்கள்ல சொல்லுவாங்க, நல்ல வசதியா இருக்கிறவங்களை பார்த்து அவனுக்கு என்னடா பாட்டம் முப்பாட்டம் சம்பாதிச்ச சொத்து, ஜாலியா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டனோ முப்பாட்டனோ அப்ப உயிரோட இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க பேரை சொல்லிட்டு அவங்க தலைமுறை நல்லா வசதியா ஜாலியா வாழ்றாங்க. அதே மாதிரி புதுசா வர பணக்காரங்க அவங்கள என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு என்னடா 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டான்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, சொத்துங்கிறது இப்ப போறது அப்ப போறதெல்லாம் கிடையாது, தலைமுறைக்கும் நம்ம பேரை சொல்ல வைக்கும். உங்க தலைமுறைக்கு உங்க பேரை சொல்ல வைக்கிறதுக்கு நீங்க ஏன் பிள்ளையார் சுழி போடக்கூடாது? அது எப்படி போடணும்னா, நம்ம ராயல் ப்ரமோட்டர்ஸோட இந்த சக்தி நகர்ல ஒரு நிலத்தை வாங்குங்க. கண்டிப்பா சொல்றேங்க, உங்க தலைமுறையே உங்க பேரை சொல்லும். கான்டாக்ட் அட்ரஸ் ராயல் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ், நம்பர் 149 ஜிஎஸ்டி ரோட், ரோம்பர், ஆப்போசிட் வெற்றி தியேட்டர், சென்னை 44. எப்படி தோண்டினாலும் 10 அடி ஆழத்தில் நம் சக்தி நகரில் சுவையான குடிநீர். எப்போதும் நம் சக்தி நகரில் முறையான அதிக மின்னழுத்த மின்சாரம். ஒரு இடத்துல வீடு கட்டி குடியேறதுக்கு அடிப்படை தேவைகள் என்னென்ன? சுத்தமான குடித்தண்ணீர், பொல்யூஷன் இல்லாத காத்து, மின்சார வசதி, ரோடு வசதி நல்லா இருக்கணும். இது எல்லாமே இந்த ராயல் ப்ரமோட்டர்ஸோட சக்தி நகர்ல இருக்குங்க. இந்த குடி தண்ணீரை பாருங்க, 10 அடியிலேயே தண்ணி இருக்குங்க, சுத்தமான குடி தண்ணீர். எப்பேற்பட்ட கடுமையான கோடை வறட்சியிலையும் இந்த கிணறு வத்தாதுன்னு சொல்றாங்க. பொதுவா ஆண்களை விட பெண்களுக்கு தான் சேமிக்கிற குணம் அதிகம்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவோம் நம்ம சேமிச்சு? ஒண்ணு பட்டுப்புடவை வாங்குவோம், இல்ல நகை நட்டை வாங்குவோம். என்ன சொல்லுவாங்க பழமொழி தெரியுமா உங்களுக்கு? பொண்ணுல போட்டா சேதாரம், மண்ணுல போட்டா ஆதாரம். நீங்க சேமிச்சு வைக்கிற சில ஆயிரங்களை இந்த ராயல் ப்ரமோட்டர்ஸோட சக்தி நகர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. சில வருஷங்களை பல லட்சங்களா உங்களுக்கு அது திருப்பி கொடுக்குங்க. சென்னை, தாம்பரம், மேல்மருவத்தூர் இப்ப அது மாதிரி ஒரு பேச்சு வருது. முன்னாடி சென்னை மட்டும்தான் சிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது தாம்பரத்தையும் சிட்டியோட சேர்த்தாங்க. இப்ப மேல்மருவத்தூர் சிட்டி ஆயிட்டு வருதுங்க கொஞ்சம் கொஞ்சமா. அதான் நான் சொன்னேன், சென்னை, தாம்பரம், மேல்மருவத்தூர். கண்டிப்பா நீங்க ராயல் ப்ரமோட்டர்ஸோட சக்தி நகர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பல லட்சங்கள் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புக்கிங் மேளா. வாங்குங்கள் மனைகளை,
வாழுங்கள் மனம் போல. உங்கள் குழந்தைகளின் பெயரில் மனை புக் செய்யப்பட்டால் சிறப்பு சலுகைகள் உண்டு. மனைகளை வாங்குங்கள், மழலைகளுக்கு செல்வம் சேருங்கள். மேல்மருவத்தூரில் புதிய உதயம் சக்தி நகர். வேகமா வளர்ந்துட்டு இருக்கிற இந்த மேல்மருவத்தூர்ல வீடு கட்டி குடியேறணும்னா ஏதாவது ஒரு விதத்துல பாக்கியம் செஞ்சிருக்கணுங்க. இந்த மழை மாதா கோவில்ல இருந்து லெஃப்ட் எடுத்து 5 நிமிஷத்துல நம்ம சக்தி நகருக்கு போயிடலாம். ரொம்ப சீக்கிரத்துல இங்க 2000 பெட் வசதி உள்ள மிகப்பெரிய ஹாஸ்பிடல் வரப்போகுது. அதான் மெடிக்கல் காலேஜ், அதுக்கு பக்கத்துல தான் மாமா சக்தி நகர். சக்தி நகருக்கு 1-2 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே பாலிடெக்னிக் இருக்கு, ஹையர் செகண்டரி ஸ்கூல், சென்ட் வாக்கம் ஆர்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. நம்ம ராயல் ப்ரமோட்டர்ஸோட இந்த சக்தி நகர்ல ஒரு நிலத்தை வாங்குங்க. கண்டிப்பா சொல்றேங்க, உங்க தலைமுறையே உங்க பேரை சொல்லும். முன்னாடி சென்னை மட்டும்தான் சிட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்தது தாம்பரத்தையும் சிட்டியோட சேர்த்தாங்க. இப்ப மேல்மருவத்தூர் சிட்டி ஆயிட்டு வருதுங்க கொஞ்சம் கொஞ்சமா. கலர்ஃபுல்லா இருக்கு அந்த பிளே கிரவுண்ட்ல விளையாடுனா ஹாப்பியா இருக்கும். இந்த சக்தி நகர்ல கிட்டத்தட்ட சுமார் 600 மனைகள் இருக்குங்க. ஒரு சதுர அடியோட விலை 99 ரூபா. அப்போ 1200 சதுர அடியோட விலை எவ்வளவு வருது? 1,18,000 சொச்சம். சக்தி நகர் மனைகளில் 32 அடி ரோடு, மழலைகள் விளையாட பரந்த விளையாட்டு மைதானம். நம்ம ராயல் ப்ரமோட்டர்ஸ் சக்தி நகர்ல விளையாட்டுக்கு இங்க பாருங்க பிளே கிரவுண்ட் இருக்கு. வீடு கட்டி வரட்டா டைம் பாசிங்களே தெரியாது. கலர்ஃபுல்லா இருக்கு இந்த பிளே கிரவுண்ட்ல விளையாடுனா எல்லாம் ஹாப்பியா இருக்கும். பொதுவா நம்ம பொருளை வாங்கணும்னு சொல்லுவோம், நகை நட்டை வாங்கணும்னு சொல்லுவோம், ஆனா வீட்டை கட்டணம் தாங்க சொல்லுவோம். நம்ம எல்லாருக்கும் நம்ம இருக்க போற வீடு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், சமையல் ரூம் இப்படி இருக்கணும், பூஜை ரூம் அப்படி இருக்கணும், பல விதமான கற்பனைகள் இருக்கும். அந்த கற்பனைக்கெல்லாம் ஏத்த மாதிரி அழகான இடத்தை அமைச்சு கொடுக்கறது நம்ம ராயல் ப்ரமோட்டர்ஸ். இந்த சக்தி நகர்ல கிட்டத்தட்ட சுமார் 600 மனைகள் இருக்குங்க. 32 அடி அகலமான ரோடு இருக்கு. 2 வருஷம் உங்க மனைய அழகா பாதுகாத்து கொடுக்கறாங்க, நல்ல வேலை அமைச்சு கொடுக்கறாங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? இன்னைக்கெல்லாம் மேல்மருவத்தூர்ல வீடோ மனையோ அவ்வளவு சீக்கிரம் வாங்கிட முடியாதுங்க. என்ன விலை போகுது தெரியுமா? இந்த சக்தி நகருக்கு பக்கத்திலேயே ஒரு சதுர அடி, அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட் 400 ரூபாய் கம்மியா நீங்க வாங்க முடியாது. அப்படியே கொஞ்சம் குறைச்சு 300 ரூபாய்க்கு வாங்கினா கூட 1200 சதுர அடி எவ்வளவு ஆகுது? 1200 × 300 போட்டீங்கன்னா 3,60,000 ரூபாய். அதுவும் அதிகமா இருக்கா? ஓகே, ஒரு 250 ரூபாய் போட்டுக்கலாமே. 250 ரூபாய் போட்டா 1200 சதுர அடி எவ்வளவு வருது உங்களுக்கு? 3 லட்சம் ரூபாய். என்னங்க யோசிக்கிறீங்க? சரி, ஓகே, உங்களுக்காக ஒரு 30% கம்மி பண்ணிக்கலாமா? சரி, அதுவும் வேணாம், 40%, 50%, பாதிக்கு பாதிங்க. 1,50,000 ரூபாய். 1200 சதுர அடி மனையோட விலை 1,50,000 ரூபாய் தாங்க. அதுவும் ஜாஸ்தியா இருக்கா? 99 ரூபாய். ஒரு சதுர அடியோட விலை 99 ரூபாய். அப்போ 1200 சதுர அடியோட விலை எவ்வளவு வருது? 1,18,000 சொச்சம், அதாவது 1,19,000 கிட்டத்தட்ட வருது. வாங்கலாம்ல? நல்ல விலைங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது. 1,19,000 அரை கிரவுண்ட் விலை. ரொம்ப சீப்பான நாமினலான ராயல் ப்ரமோட்டர்ஸால மட்டுமே கொடுக்கக்கூடிய விலை இது. சக்தி நகர் மனைகளுக்கு அருகிலேயே பேருந்து போக்குவரத்து வசதி. சக்தி நகர் மனைகளில் 32 அடி ரோடு, மழலைகள் விளையாட பரந்த விளையாட்டு மைதானம். சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் சுவையான தண்ணீர் மிக முக்கியம். எப்படி தோண்டினாலும் 10 அடி ஆழத்தில் நம் சக்தி நகரில் சுவையான குடிநீர். எப்போதும் நம் சக்தி நகரில் முறையான அதிக மின்னழுத்த மின்சாரம். 3,60,000 மதிப்புள்ள 30x40 1200 சதுர அடி மனையின் விலை 1,18,800 ரூபாய் மட்டுமே. இது ராயல் ப்ரமோட்டர்ஸின் சதுர அடி விலை அல்ல, சலுகை விலை. கான்டாக்ட் அட்ரஸ் ராயல் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ்,
Number 149, GST Road, Crompet, opposite Vetri Theatre, Chennai 44. மேல்மருவத்தூரில் புதிய உதயம் சக்தி நகர். வேகமா வளர்ந்துட்டு இருக்கிற இந்த மேல்மருவத்தூர்ல வீடு கட்டி குடியேறணும்னா ஏதாவது ஒரு விதத்துல பாக்கியம் செஞ்சிருக்கணுங்க. இந்த மழை மாதா கோவில்ல இருந்து லெஃப்ட் எடுத்து 5 நிமிஷத்துல நம்ம சக்தி நகருக்கு போயிடலாம். ரொம்ப சீக்கிரத்துல இங்க 2000 பெட் வசதி உள்ள மிகப்பெரிய ஹாஸ்பிடல் வரப்போகுது. அதான் மெடிக்கல் காலேஜ், அதுக்கு பக்கத்துல தான் மாமா சக்தி நகர். சக்தி நகருக்கு 1-2 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே பாலிடெக்னிக் இருக்கு, ஹையர் செகண்டரி ஸ்கூல், சென்ட் வாக்கம் ஆர்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. நம்ம ராயல் ப்ரமோட்டர்ஸோட இந்த சக்தி நகர்ல ஒரு நிலத்தை வாங்குங்க. கண்டிப்பா சொல்றேங்க, உங்க தலைமுறையே உங்க பேரை சொல்லும். முன்னாடி சென்னை மட்டும்தான் சிட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்தது சிட்டியோட சேர்த்தாங்க. இப்ப மேல்மருவத்தூர் சிட்டி ஆயிட்டு வருதுங்க கொஞ்சம் கொஞ்சமா. கலர்ஃபுல்லா இருக்கு அந்த பிளே கிரவுண்ட்ல விளையாடுனா ஹாப்பியா இருக்கும். இந்த சக்தி நகர்ல கிட்டத்தட்ட சுமார் 600 மனைகள் இருக்குங்க. ஒரு சதுர அடியோட விலை 99 ரூபா. அப்போ 1200 சதுர அடியோட விலை எவ்வளவு வருது? 1,18,000 சொச்சம். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புக்கிங் மேளா. வாங்குங்கள் மனைகளை, வாழுங்கள் மனம் போல. உங்கள் குழந்தைகளின் பெயரில் மனை புக் செய்யப்பட்டால் சிறப்பு சலுகைகள் உண்டு. மனைகளை வாங்குங்கள், மழலைகளுக்கு செல்வம் சேருங்கள். குழந்தைங்க பேர்ல பண்ண வாங்கினா ஆஃபர் இருக்கு, ஒரு ஆஃபர் இருக்கு. இன்னும் ஆஃபர்னு சொல்ல மாட்டேன், ஃபோன் பண்ணுங்க. ஆஃபர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க, ஃபோன் பண்ணுங்க. ஓகே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ராயல் ப்ரமோட்டர்ஸ் உடைய நல்வாழ்த்துக்குடன் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ராயல் ப்ரமோட்டர்ஸ் மனை விற்பனை நிறுவனம் சற்றேறக்குரிய 13 ஆண்டு காலம் மக்களின் நன்மதிப்பை பெற்று பல ஆயிரம் பேருக்கு வீட்டு மனைகளை வழங்கி உங்களுடைய வாழ்த்துக்களை பெற்ற நிறுவனம் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அன்பானவர்களே, ராயல் ப்ரமோட்டர்ஸ் நிறுவனம் எங்கெல்லாம் மன அமைக்குதோ அங்கெல்லாம் விலை குறைவா, அதாவது அங்க 1 ரூபாய் பொருள் அங்க நிறைய 100 ரூபாய் சதுரடி இருக்குன்னா நாங்க 30 ரூபாய்க்கு கொடுப்போம். ஏன் இதை கொடுக்குறோம், ஏன் எங்களால் மட்டும் கம்மியாக கொடுக்க முடியுதுன்னா, நாங்க 13 ஆண்டு காலமாக மக்களுடைய மனநிலைமை அறிந்திருக்கிறோம். ஒரு பொருளை கரெக்டான விலையில சரியான விலையில மக்களுக்கு கொடுத்தோம்னா நிச்சயமாக அவங்க நமக்கு ஆதரவு தருவாங்கன்றதை நாங்க புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதன் அடிப்படையில இன்னைக்கு மேல்மருவத்தூர்ல சக்தி நகர்னு ஒரு புதிய நகரை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது நகரல்ல, பெரிய நகரம். அந்த அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மனைப்பிரிவு மேல்மருவத்தூர் என்பது மக்களுக்கு பரிச்சயமான ஒரு ஊர். இந்த ஊர் எவ்வளவு பெரிய வளர்ச்சின்றது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மேல்மருவத்தூர் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு, இன்னும் 5 ஆண்டு காலத்துல மேல்மருவத்தூர் எப்படி இருக்குன்னு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இந்த ஊர்ல உள்ள கோவில் பல மாநிலங்கள்ல இருந்து இங்க வராங்க, பல நாடுகள்ல இருந்து கூட வராங்க. இன்னொரு விஷயம், இந்த கோவில்னால மட்டும் இந்த ஊர் சிறந்தது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு இந்த கோவில் நிர்வாகஸ்தர் இங்க ஒரு கல்வி பணி செய்யறாங்க பாருங்க, அது பெரிய பாராட்டுதலுக்குரியது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, மேல்மருவத்தூர் சில பேர் கோயிலை பத்தி தான் தெரியும், ஆனா இங்க இருக்கக்கூடிய காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான காலேஜ். அவங்க நடத்தக்கூடிய காலேஜ்ல மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி இங்க மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க, பல் மருத்துவ காலேஜ் இருக்கு, இன்னும் இங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், ப்ரீகேஜில இருந்து +2 வரலும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் நிறைய இருக்குங்க. இங்க வீடு கட்டி குடியேறக்கூடிய அத்தனை மக்களும் கல்விக்கு எங்கேயும் ரொம்ப தூரம் போகணும் அவசியம் இல்லை. நம்ம இடத்துல இருந்து கையை பிடிச்சிட்டு பிள்ளைகளை கொண்டு விடுற தூரத்துல இந்த மனைப்பிரிவு அமைஞ்சிருக்கு. ஏன் நான் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் தேடுவது உணவுல கூட கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டு கல்வி கற்கணுன்ற காலமா இது இருக்கு. இந்த கல்வி கற்கக்கூடிய ஆர்வம் உள்ள, கல்வியை பத்தி மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்ச காலத்துல கல்விக்காக தன்னுடைய இருப்பிடத்தை மாத்திக்கிட்டு எங்க
ஸ்கூல் இருக்கோ அங்க வீடுகளை மாத்திட்டு போற நிலையெல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா மேல்மருவத்தூர் எப்படி தெரியுங்களா, மேல்மருவத்தை சுத்திய வெறும் காலேஜ் தாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு போக்குவரத்து செலவு மிச்சம் இந்த கல்வி கற்கிறதுல. இன்னொரு விஷயம், தரமான கல்வி மேல்மருவத்தூர்ல இருக்கு. அனைத்து உயர் பட்ட படிப்புகளும் இங்க படிச்சுக்கலாங்க. இந்த கல்வியை பத்தி நான் உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். இதை நான் சொல்றது, இந்த நிகழ்ச்சியில பேசுறது, உங்க விளம்பரம் மூலியமா இந்த மனையை விற்பனை பண்ணணும்னு நோக்கம் இல்லை. அது ஒரு நாகரிகமற்ற செயல் கூட சொல்லலாம். ஏன்னா மனித தன்மையோட நானும் ஒரு நடுநிலையான குடும்பத்தை சேர்ந்தவன். நிச்சயமாக சொல்றேன், சிரமப்பட்டு சேர்த்த பணத்தை இந்த மாதிரி கல்வி நிலையங்கள் உள்ள இடங்கள்ல நீங்க இடம் வாங்கி வச்சீங்கன்னா நாளைக்கு உங்க எதிர்கால சந்ததிகள் இங்க குடியேறும் போது அடுத்த உங்க பேரம்பேத்தியா இருந்தாலும் சரி, இல்லை உங்க பிள்ளைங்களா இருந்தாலும் இங்க படிக்கிறதுக்கு இடம் இருக்கு, கல்வி நிலையங்கள் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க கல்வி இந்த ஊர் மக்களை மட்டும் நம்பி இங்க கல்வி நிலையம் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழகத்துல பல பகுதியில இருந்து மேல்மருவத்தூர்ல இருக்கக்கூடிய எஜுகேஷனல்ல தங்கி படிக்கிற மாணவ மாணவிகள் இங்க பல ஆயிரம் பேருங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த பல ஆயிரம் பேரும் இங்க படிக்கிறாங்களே, இவங்க தங்கறதுக்கு இடம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவங்க ஹாஸ்டல் இருக்கு. ஆனா அந்த ஹாஸ்டல்லாம் ரொம்ப வழியுதுங்க. நிறைய பேர் தங்கி வெளியில வீடு எடுத்து தங்கி படிக்கிறாங்க. அப்போ நாம போட்டிருக்க மனைப்பிரிவுல நீங்க ஒரு 4 சதுரம் 5 சதுரம் வீடு கட்டி கொடுத்தா கூட 20 மாணவர்கள் 10 மாணவர்கள் உங்க வீடை எடுத்து ஒரு தலைக்கு ஒரு நபருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி வாடகை கொடுத்தா கூட ஒரு வீட்டுக்கு 15,000 20,000 ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாடகை வருது. இது நிகழ்ச்சியில நீங்க மேல்மருவத்தூர்ல இறங்கி எங்களோட லேஅவுட்டை பார்த்துட்டு ஒரு மணி நேரம் அங்க உள்ள வீடுகளை போய் பார்த்தீங்கன்னா வாடகை எவ்வளோன்னு தெரியும். அதனால கல்வியின் மூலமாக எதிர்காலத்துல மேல்மருவத்தூர் இன்னும் தலை தோங்க போகுது. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. சக்தி நகர் கல்வி நிலையங்களால் சூழப்பட்டுள்ள நகர். இன்னொரு விஷயம், இந்த மேல்மருவத்தூர்ல ஒரு அரை கிரவுண்டு ஒரு 1,20,000 ரூபாய்க்கு நீங்க வாங்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கறவங்க நல்லா சிந்தனை பண்ணணும். இந்த ஊருக்கு பாருங்க. இங்க உள்ள மனைப்பிரிவுகளை பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் கம்மி இந்த கோவிலுக்கு பக்கத்துல யாராலும் இடம் வாங்க முடியாது. நான் சொல்றது நடுநிலையான விலை. ஆனா அதெல்லாம் மீறி ஒரு மனையோட விலை சதுரடி வெறும் 99 ரூபாய். சரியா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா 30க்கு 40 அளவுள்ள மனைகளா பிரிச்சிருக்கிறோம். இது வெறும் 1,18,800 ரூபாய்க்கு ராயல் ப்ரமோட்டர்ஸ் நிறுவனம் மிக மிக விலை மலிவா, அதாவது யாரும் தர முடியாத ஒரு சேலஞ்ச் ஆஃபர். மேல்மருவத்தூர்ல அரை கிரவுண்டு பட்டா லேண்டு, அப்ரூவ்டு லேண்டு, அனைத்து டாக்குமெண்ட்டும் சுத்தமான ஒரு லேண்டு ராயல் ப்ரமோட்டர்ஸ் வழங்குது. சக்தி நகர் என்னும் மனைப்பிரிவோட விலையே வெறும் 1,18,800. இது மக்களாகி நீங்க ஒரு நல்ல சிந்தனை பண்ணி ராயல் ப்ரமோட்டர் சொல்லுவதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு நீங்க இடத்த நீங்க பாருங்க. எங்களுடைய அலுவலகம் எங்க இருக்கு தெரியுங்களா? குரோம்பேட்டையில வெற்றி தியேட்டருக்கு நேர் ஆப்போசிட்ல இயங்கிட்டு இருக்கு. மெட்ராஸ்ல இருந்து வர்றவங்களுக்கு இங்க இருந்து வாகனத்துல கூட்டு போறோம். இல்ல நீங்க எங்க இருந்து வந்தாலும் இப்ப திருச்சில இருந்து வரீங்களா, மேல்மருவத்தூர் வந்துருங்க. இல்ல தமிழகத்துல நீங்க எந்த பகுதியில் வந்தாலும் மேல்மருவத்தூர்ல இறங்கிட்டு ஒரு போன் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு இலவசமா இடத்தை கொண்டு போய் காட்டுறோம். அந்த குணான டாக்குமெண்ட்ஸ்ல தரோம். உங்களுக்கு உடனடி பத்திரப்பதிவு. இப்போ இன்னைக்கு வியாபாரத்துல டென்ட் நாங்களும் சில பரிசு பொருள்லாம் அறிவிப்போம். ஆனால் உங்களுடைய பணத்திலே நாங்க அதை பரிசு கொடுக்கறத விட உண்மையை சொல்லி, அதாவது இன்னைக்கு 300 ரூபாய் இந்த இடத்துல விலை போகக்கூடிய இடத்துல இது நிச்சயமான ஆஃபர், யாரும் தர முடியாத ஆஃபர், வெறும் சதுரடி 99 மட்டுமே. அப்போ உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்னு பாத்தீங்கன்னா 70% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கணும். ஆனா இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. சக்தி நகர் உங்களை வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு சக்தி நகராக அமைக்கும் என்ற நேரத்தில் கூறிய விடைபெறுகிறேன். நன்றி. சக்தி நகர் மனைகளுக்கு அருகிலேயே பேருந்து போக்குவரத்து வசதி. சக்தி நகர் மனைகளில் 32 அடி ரோடு, மழலைகள் விளையாட பரந்த விளையாட்டு மைதானம். சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் சுவையான தண்ணீர் மிக முக்கியம். எப்படி தோண்டினாலும் 10 அடி ஆழத்தில் நம் சக்தி நகரில் சுவையான குடிநீர். எப்போதும் நம் சக்தி நகரில் முறையான அதிக மின்னழுத்த மின்சாரம். 3,60,000 மதிப்புள்ள 30க்கு 40 1200 சதுர அடி மனையின் விலை 1,18,800 ரூபாய் மட்டுமே. இது ராயல் ப்ரமோட்டர்ஸின் சதுர அடி விலை அல்ல, சலுகை விலை. கான்டாக்ட் அட்ரஸ் ராயல் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ், நம்பர் 149 GST ரோட், குரோம்பேட், ஆப்போசிட் வெற்றி தியேட்டர், சென்னை 44. ராயல் ப்ரமோட்டர்ஸ் கிட்டத்தட்ட 14 வருஷமா நம்பகத்தன்மையோட இயங்கிட்டு வர ஒரு கம்பெனிங்க.
ISO தர சான்றிதழ் 9001 2008 தர சான்றிதழ் பெற்ற ஒரு கம்பெனி. உங்களுக்கு இந்த மனையை வாங்கணும்னா இப்போ டிவில ஸ்க்ராலிங்ல ஒரு நம்பர் போயிட்டு இருக்குங்க. அந்த நம்பருக்கு உடனே போன் பண்ணுங்க. அவங்க உங்களே கார்ல சைட்டு கூட்டு வந்து காமிப்பாங்க. இடத்த பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ராயல் ப்ரமோட்டர்ஸோட அட்ரஸ் 149 GST ரோட், குரோம்பேட், வெற்றி தியேட்டருக்கு ஆப்போசிட்லங்க. கண்டிப்பா மனையை வாங்குங்க. ராயல் ப்ரமோட்டர்ஸோட சக்தி நகர். இன்று பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் பாரம்பரியமான 2 உணவு வகைகள். வெள்ளாட்டு மூளை, பத்தியத்திற்கு ஆகும் பதார்த்தம்னு சொல்லி இந்த வெள்ளாட்டு கறியை அதிகமா பயன்படுத்தி பண்றாங்க. சதக்குப்பை திப்பிலி ரசம். இத்துடன் கிரேஸ் குக்வேர் வழங்கும் கிரேஸ் குக்வேர் நேரம் பாரம்பரிய சமையல் இன்று பகல் 1 மணிக்கு. சுவையான 2 உணவு வகைகளை காண தவறாதீர்கள். கொட்டி தீர்த்துவிடு தோழி இன்று பிற்பகல் 3:30க்கு. வழங்குபவர்கள் அரசன் சோ. இணைந்து வழங்குபவர்கள் ஆச்சி மசாலா மற்றும் பவர் சோ. உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. மக்கள் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் குயின் ஈமு ஃபார்ம்ஸ். மக்கள் வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சிக்கந்தர் பாதுஷா. முதன்மை செய்திகள். கூடங்குளம் அணு உலை தொடர்பாக தமிழக அமைச்சரவை இன்று ஆலோசனை. சாதகமான முடிவு கிடைக்கும் என நாராயணசாமி நம்பிக்கை. எரிவாயு சுமையுந்து உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் 4வது நாளாக நீடிப்பு. போராட்டத்தை தீவிரப்படுத்துவது குறித்து இன்று முக்கிய முடிவு. ராணுவ தலைமை தளபதி VK சிங் மீது நடுவண் அரசு திடீர் புகார். அரசியல் தலைவர்களின் தொலைபேசி பேச்சுக்களை ஒட்டு கேட்பதாக குற்றச்சாட்டு. ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சியுடன் கூட்டணி வைக்க காங்கிரஸ் முடிவு. ரஷ்ய அதிபர் தேர்தலில் 3வது முறையாக விளாடிமிர் புட்டின் வெற்றி. பெருமளவு முறைகேடு நடந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. விரிவான செய்திகள். கூடங்குளம் அணு உலை விவகாரம் தொடர்பாக தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் இன்று முக்கிய ஆலோசனை நடைபெறுகிறது. அணு உலைக்கு ஆதரவாக தமிழக அரசு முடிவெடுக்கும் என நடுவண் அரசும் இந்தியாவுக்கான ரஷ்ய தூதரும் தெரிவித்துள்ளனர்.